ஆண்டவர் எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் செய்த பாவம், நாங்கள் துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், ஆண்டவர் எப்போது வருவார், எங்களுக்கு எப்போது விடுதலை அளிப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் வந்து எசாயா இறைவாக்கினர் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த நற்செய்தியில் மகிழ்ச்சியை முன்வைக்கிறார். 3 வகையான நற்செய்தி அவர்களுக்கு முன்வைக்கிறார். முதலிலே இந்த படைப்புகள் அனைத்துமே மகிழ்ச்சி அடைகிறது. இந்த வாசகம் தொடங்குகிற போதே பாலை நிலமும் பால்வடியும் அகமையும் பொட்டல் நிலம் மக்களை படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். இது இப்படியே ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளும் மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ கடவுள் படைப்புகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார் என்றால், இரண்டாவது அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், துன்பப்படாதீர்கள், உங்களது துன்பங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார் என்ற செய்தி